அதே போல் இந்த கோர்ஸில் வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாமே ஒன்று பிவோட் பாயிண்ட்டு கணக்கு போடுற வேலை இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம உட்காந்து சார்ட்டில் மேப் பண்ணிகிட்டு இருப்போம். ப்ரைஸ் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, எஸ்எம்சியாக இருந்தாலும் சரி, ஐசிடியாக இருந்தாலும் சரி. ஆனால் இதெல்லாம் தவிர்த்து அவர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னார், இதில் எந்த வேலையுமே இருக்காது அப்படின்னாரு. எனக்கு அதில் துளி அளவு கூட நம்பிக்கை கிடையாது. சொன்னார், இதில் எந்த வேலையுமே இருக்காது அப்படின்னாரு. எனக்கு அதில் துளி அளவு கூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் செய்யாமல் எப்படி நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. இதில் அந்த மாதிரி சின்ன வேலைகளில் பெரிய பெரிய வேலைகள் எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துக்கு போகும், எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். அதான் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது புரிஞ்சுது. வணக்கம், மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ நீங்கள் முக்கியமாக முழுசாக பாருங்கள், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது உங்கள் கெரியர் ரிலேட்டட் வீடியோ. ஸோ டைம் பாஸ் கிடையாது. ஸோ உன்னிப்பாக கேளுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து கேளுங்க. நான் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு மென்டாராக வந்தனாலுமே இதே தான், ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பாக கேட்கணும். இது ஒரு பெய்டு ப்ரமோஷன் கிடையாது, முக்கியமாக கருத்தில் கொண்டுக்கவும். இது ஏன்னா எனக்கு இவரோட ரிவ்யூ வேறு லெவலில் இருக்குது. எனக்கே பார்த்தீங்கன்னா செமையாக சொல்லியிருக்காருன்னு சந்தோஷம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, முக்கியமாக ஏன் எஸ்எம்சி ஒர்க் ஆகாது, ஐசிடியும் ஒர்க் ஆகாது. ரொம்ப அப்படியே ஒர்க் ஆனாலும் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேஷன். நீங்கள் அதிக நேரம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கடைசியில் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இல்லை அந்த ட்ரேடை நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க, டார்கெட் ரீச் பண்ண விட மாட்டீங்க, இல்லைன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணும், அப்படிலாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம சிஸ்டம் ஏன் சிறந்தது அப்படிங்கிறத இவர் அதெல்லாம் கற்றுருக்காரு. எஸ்எம்சி ஐசிடி எல்லாம் கற்றுருக்காரு. வேறு அவங்ககிட்டையும் கோர்ஸ் போயிருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நான் கேட்டது ஒரு குட்டி ரிவ்யூ, ஆனால் நல்லா டீட்டெயில்டாக சூப்பராக சொல்லியிருக்காரு. நானே இப்படி எதிர்பார்க்கல. ஹாய் ப்ரோ, வணக்கம். என் பெயர் சம்சுதீன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப நன்றி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது நீங்கள் தான். ஏன்னா நான் ஒரு 2014 இருந்துட்டு இந்த ஃபீல்டில் இல்லை, ஆனால் இந்த ஃபீல்டில் கற்றுக்கணும் எதையாச்சும் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டு படிக்க ஆரம்பித்தேன். அதில் சில அனுபவங்கள் கிடச்சிது. கொஞ்சம் காசை அதில் விட்டேன். அதோட விட்டுட்டேன். 2016 திரும்பி போயிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுப்போம். சில சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. அதை பார்த்து திருப்பி போனேன். அது அப்படியே போச்சு. யூடியூப்பில் நம்பி போய் சில காலங்கள் அப்படியே முடிந்தது. அதோட எனக்கு அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டு விட்டுட்டேன். திருப்பி நான் ஒரு ஃபோட்டோகிராஃபரு, திருப்பி என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பல காலங்கள் அப்படியே கழிஞ்சிச்சு. அப்படியே திருப்பி ஒரு ஆர்வம். அது 2023 எஸ்எம்சி கான்செப்ட் புதுசாக வந்திருக்கு, அதை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி அதை படித்தேன். எல்லாமே காசை கட்டி படித்து சில அனுபவங்கள் கிடச்சிது. ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சின்ன அக்கௌண்ட்டு, ஒரு சென்ட் அக்கௌண்ட்டில் ட்ரேட்லாம் பண்ணியிருக்கேன். அது எங்கே போய் முடியும்னா திருப்பி ஒரு லாஸு, இல்லை அக்கௌண்ட்டு வாஷு, அந்த மாதிரி தான் போய் முடிஞ்சுது. திருப்பி கொஞ்சம் அதுக்கப்புறம் திருப்பி ஐசிடின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. திருப்பி அங்கே போனேன். அதுவும் பெரிய சக்ஸஸ் இல்லை. ஸ்ட்ராட்டஜி ஓகே, எல்லாம் ஓகே. நமக்கு சரியான மென்டர்ஸ் அமைஞ்சால் தான், என்ன தான் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் நல்ல மென்டார் கிடைக்கணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கடந்த இந்த ஒரு வருஷமாக 2024 ஃபுல்லாகவே எனக்கு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எஸ்எம்சி திருப்பி ஸ்டாப் லாஸ் அடிக்கும், அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி பெருசாக நமக்கு இந்த வின்னிங் பர்சன்டேஜ் பெருசாக இல்லை. அதனால் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திருப்பி 2024 ஒரு முடிவு எடுத்தேன். இதுக்கப்புறம் இனிமேல் இந்த மார்க்கெட்டை நம்பி வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபோட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஆனால் இதுக்கு இடையில ரொம்ப ஆசையாக இருந்தேன். இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் புதுசாக வந்திருக்கு.
எப்படியாச்சும் ஒரு சின்ன அக்கௌண்ட் வாங்கி ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் நமக்கு அதில் ஏதாச்சும் ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு கனவுகள்லாம் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட புதைக்கப்பட்ட நிலைமை தான் எனக்கு. விட்டுட்டேன், வேணாம் இதுக்கு மேலே இந்த ஃபீல்டில் வர்றது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அப்புறம் யதார்த்தமாக மறுபடியும் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக எப்போ நவம்பர் 31 யூடியூப் நோண்டிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு சேனல் ஒன்று மார்க்கெட் மெக்கானிசம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். சரி ஓகே, என்ன பெரிய வியூஸ்லாம் போகலை, ரொம்ப லேகியாக ரொம்ப ஸ்லோவான ஸ்பீச்சாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பீச்சுக்கு உள்ள பின்னர்த்தம் புரிஞ்சுது. அது ஸ்லோ இல்லை, அது நிதானம் அப்படின்ட்டு. கரெக்டாக பார்த்தேன். நீ பார்த்த ஃபஸ்ட்டு வீடியோவே எனக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு, என்னமோ சொல்கிறாரு ஆனால் ஃபண்டட் அக்கௌண்ட்டை பற்றி பேசுகிறாரு. சரி, அது எல்லாமே சொல்கிற எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். சரி என்ன தான் சொல்கிறாருன்ட்டு அன்றைக்கி நைட்டே உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடியோ பார்த்துட்டேன். எல்லா வீடியோவுமே 20 நிமிஷம் 18 நிமிஷம் அப்படி தான் இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆர்வம், சரி ரைட்டு நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணார். அடுத்த நாள் காலையிலே நான் பேசணும். அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் சில வேலைகள் இருந்ததுனால சரியாக கிளாஸ் நான் உடனே சரி கிளாஸ் இவர்கிட்ட நம்ம படித்தே ஆகணும். ஏன்னா என்னுடைய தாட் எப்படின்னா, நிறையா நம்ம ட்ரேட் பண்ணி காசு விடுறதை விட நம்ம நாலேஜுக்காக செலவு பண்ணலான்றது நான் அப்பையிலேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இந்த 2014 இருந்துகிட்டே ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால் நான் நிறைய ட்ரேட் பண்ணி இது வரைக்கும் காசு விட்டதில்லை. நான் ஆனால் லேர்ன் பண்ணி காசு நிறையா விட்டுருக்கேன். அது லட்சக்கணக்கில் போயிருக்கு, படித்து தான் போயிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். நான் இவர்கிட்டையுமே பிரதர்கிட்ட தான் சொன்னேன் கடைசியாக, இது என்னுடைய கடைசி படிப்பாக இருக்கணும். ஆனால் மார்க்கெட்டுன்றது அப்படிலாம் கிடையாது, எதுவுமே லாஸ்ட்டுலாம் முடிவு பண்ண முடியாது. எல்லாமே லேர்னிங் தான், அடுத்தடுத்து கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். சொன்னேன் ஓகே ப்ரோ நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கரெக்டாக அந்த நாள் ஓடிச்சு. 1ஆம் தேதி கரெக்டாக டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை வந்தோம். ஆன்லைனில் ரொம்ப எனி டெஸ்க் மூலயமா வந்தாங்க. கிளாஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் என்ன புதுசாக சொல்கிற போகிறாங்கன்ட்டு நான் இடைமறித்து நிறைய கேள்விகள் கேட்கும்போது அவர் அதுக்கெலாம் ரொம்ப பொறுமையாக, அப்போ தான் அந்த நிதானம் எனக்கு புரிஞ்சுது. எல்லாமே தெரிஞ்சவங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் ஆர்வக்கோளாறுன்றனால அறகுறையாக இருக்கிறதுனால அந்த ஆர்வக்கோளாறு இருக்குது, அதை நம்ம ஆர்வமும் சொல்லலாம். எனிவே நல்லா போச்சு கிளாஸு. ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் தான், ஆனால் அதோடைய ரிசல்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா அது இவ்வளோ நாள் நம்மளும் எஸ்எம்சிலாம் படித்தோம், எல்லாம் பார்த்தோம், ஆனால் இந்தளவுக்கு ஒரு டெக்னிக் இல்லை. அது என்ன தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மென்டார்ஷிப்புன்றது இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். அது சொல்லி ஆகணும். என்னதான் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா சொல்லி தந்தாலும் சில மென்டார்ஸ் இந்த டெக்னிக்கலான விஷயங்களை சொல்லி தர மாட்டாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்பவே உங்களை நினச்சி ஆச்சரியப்படுறேன். ஏன்னா இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கற்றுக்கவும் முடியாது. அந்த டென்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எங்களை ரொம்ப ஈஸி பண்ணி விட்டுறீங்க அந்த விஷயத்தில். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கௌண்ட்ஸு பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்றதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் அக்கௌண்ட்டு பாஸ் பண்ணி அதில் நம்ம அமௌண்ட்டு சம்பாரித்து அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது, இது பெரிய பெரிய விஷயம். இது நீங்கள் அதை அசால்ட்டாக பண்ணிட்டீங்க, ஆனால் டெக்னிக்கலாக பண்ணீங்க. அதுதான் எனக்கு நீங்கள் முன்னாடி சொல்லும் போது எனக்கு புரியல, இது ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதை நான் ஒரு அக்கௌண்ட்டு வாங்கணுன்ற ஆர்வத்தில் தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம பண்ணுவோன்ட்டு கொஞ்சம் ரொம்ப பொறுமையாகவே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணுன்றதில் உங்களுக்கு அதில் தெளிவு இருக்குது. அது கண்டிப்பாக தான் நல்லது.
அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேமெண்ட்டை எடுக்கிற வழியை பார்த்தீங்க, அது ஏதோ ரைஸுன்ட்டு ஒரு அக்கௌண்ட், இது அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, டெக்னிக்கல். நம்ம ஸ்ட்ராட்டஜி படிக்கிறோம், அதில் டெக்னிக்கல் வேறு, இது அவுட் ஆஃப் நாலேஜ், இது அவுட் ஆஃப் கோர்ஸ். இது அதான் சொல்கிறேனே, அந்த டென்ஷன்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டீங்க, முறையாக பண்ணி கொடுத்தீங்க. இது வந்துட்டு எத்தனை பேர் செய்வாங்கன்றது எனக்கு தெரியலை. என்ன தான் நம்ம மென்டார்ஷிப் எடுத்து படித்தாலும் அவ்வளோதான், அவங்க ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சுது, சொல்லி கொடுத்தோம், வேலை முடிஞ்சு கிளம்பிடுவாங்க. நீங்கள் அப்படி இல்லை, ரொம்ப தெளிவாக நாளைக்கு எதுவும் பின்விளைவுகள் ஆகக்கூடாதுன்னு முன்கூட்டியே யோசித்து ரொம்ப நிதானமாக சில வேலைகளை வந்துட்டு பர்ஃபெக்டாக செய்கிறீங்க. இந்த குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஏன் மென்டார்ஷிப் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல மறுபடியும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மென்டார்ஷிப் எல்லாருக்கும் கிடைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்சன் மென்டார்ஷிப் பண்ணுறதுக்கு நான் வந்து கொடுத்து தான் வச்சுருக்கணும். இந்த ஷார்ட் பீரியடில் கிட்டத்தட்ட அதான் என் ஆசைகள் புதைக்கப்பட்டுடுச்சுன்ட்டனே, அதை நான் விட்டுட்டேன். வேணாம், இனிமேல் ஃபாரெக்ஸ்லாம் வேணாம் அப்படின்ட்டு போனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார்ஷிப்பு நீங்கள் கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து எப்படி சொல்கிறது, இறைவன் தான் எல்லாத்துக்கும். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, போக போக பார்த்துக்கலாம் எனக்கு. ஏன்னா இந்த கிளாஸ் ஆரம்பித்தும் ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியோட பியூட்டியே என்னென்னா, உங்களுடைய பியூட்டி என்னென்னா லைவ் மார்க்கெட்டில் லைவாக சொல்லித்தர்றது தான். ஏன்னா நிறைய மென்டார்ஷிப் என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கார்டடு வீடியோ கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் வீடியோ கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நமக்கு வருவாங்க க்ளோஸ்டு மார்க்கெட்டில் சொல்லி கொடுப்பாங்க. நான் எஸ்எம்சிலாம் அப்படி தான் பார்த்துருக்கேன். லைவ் சப்போர்ட்டு இருக்கவே இருக்காது, இதை நான் அடித்து சொல்லுவேன். அப்படியே இருந்தாலும் கரண்ட் மார்க்கெட்டில் உட்காந்து ட்ரேட் பண்ணிலாம் காமிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அதை நீங்கள் செஞ்சீங்க, அந்த இடத்துலையே எனக்கு வந்துட்டு உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மென்டார்ஷிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்களுடைய பொறுமை, நிதானம். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது மட்டுமே முக்கியம் இல்லை. ஒருத்தவங்களுடைய இந்த மாதிரி மென்டார்ஷிப் கிடைக்கிறதுனால சொல்கிறேன், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய இப்போ இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படி வந்திருப்பாங்க போயிருப்பாங்க, அந்த நாலேஜு அது அப்படியே வந்துட்டு நமக்கு ஒரு மாத்திரை மாதிரி ரொம்ப ஷார்ட் பீரியடில் அதோடைய சாறு வந்துட்டு எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உங்களுடைய அந்த ஹெல்பிங் மைண்டு, ஏன் அதை சொல்கிறேன்னா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு, இவ்வளோ திறமையை நீங்கள் வச்சுக்கிட்டு, பல பேர் வாழ்க்கை, ஆனால் நீங்கள் முன்னாடியே எனக்கு தெரியலை நீங்கள் எவ்வளோ நாளாக இதை டீச் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நினச்சிருந்தா இந்நேரம் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்பயும் கெட்டு போகலை, எனக்கு சந்தோஷம்தான். என் வாழ்க்கை உங்களால் மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா இப்போ பாருங்கள், கரெக்டாக 1, 2, 3 இன்றைக்கி 4ஆம் தேதி தான் ஆகுது, டிசம்பர் 4 தான் ஆகுது. அந்த 4 நாளைக்குள்ளே எனக்கு கிட்டத்தட்ட அந்த 2014 இருந்துட்டு இருந்த கனவு 24 சுத்தமாக அந்த கனவு வந்துட்டு இதுக்கப்புறம் நிறைவேறாதுன்ற இருந்த சமயத்தில் 10 வருடங்களா, 14, 24 கழித்து 24 எண்டில் எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு உங்களுடைய மென்டார்ஷிப்பு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக என்னுடைய அந்த ட்ரேடிங் ஃபீல்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் நான். ஏன்னா அதே கேட்டகரியில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். ஒரு மிடில் கிளாஸில் இருந்துட்டு வளர்கிறது, நம்ம ஒரு அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இந்த காலகட்டத்தில். அதனால் ஃபண்டிங் இந்த அக்கௌண்ட்ஸுன்னு இப்போ கொண்டு வந்தது மிகப்பெரிய விஷயம்.
இது வந்துட்டு எத்தனை பேருக்கு இன்னும் பெருசாக ரீச் ஆகலை தான். ஆனால் கண்டிப்பாக இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். அதுக்கு கரெக்டான மென்டார்ஷிப்பை நம்ம வந்து நீங்கள் தேர்வு பண்ணணும். அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா என்ன மாதிரியே வந்துட்டு இன்னும் பல கனவுகளோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. வேறு இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், நவம்பர் வரைக்கும் நானுமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தான் அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எஸ்எம்சி ஐசிடிலாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுவும் நல்ல கான்செப்ட் தான். பட் ஆனால் பெரிய ரிசல்ட் இல்லை. ஆனால் இவங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பின் பாயிண்டில் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. சில இடங்களில் அவர் சொன்னார்னா அந்த இடத்துல நிற்கிது. அவர் இங்கேருந்து போகுன்றாரு, போகுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியாப்பட்ட சிக்னல்ஸ் தான் அவர் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கிறாரு. டெலிகிராம்லேயும் கொடுத்துட்ருக்கிறாரு, வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துட்ருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. எனக்கு இப்போ தான் ஒரு 3 days தான் ஆயிருக்குன்றதுனால நான் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம கற்றுப்போம், தெரிஞ்சுப்போம் இது வந்துட்டு உண்மை தானா இல்லை இதுவும் அந்த மாதிரி கனவு தானான்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பாக நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் என்ன சொல்கிறது, முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும். என்ன தான் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும், ஒரு நல்ல எல்லாமே தெரிஞ்சாலும், அடுத்த மேட்ரு இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட்டு எப்படி வாங்குறது. என்ன தான் வாங்கிட்டாலும் நீங்கள் அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற காசு எப்படி ரிட்டன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றது, அது வந்து பெரிய எப்படி சொல்கிறது, நம்ம தலையை சுற்றி மூக்கு தொடுற கதை தான் அது. ஆனால் இவர் அசால்ட்டாக பண்ணிட்டாரு. எனக்கு அது பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அவருக்கு அது அசால்ட்டு, எனக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற பசங்கிட்ட கேட்கும்போது கூட அதில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இதில் பண்ணணும், அதில் பண்ணணும்னு சொல்லுவானோ. அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் பாஸ் பண்ணாலும் நமக்கு அதுலேருந்து அமௌண்ட்டை எடுக்கணும்ல, அது எப்படி அது தெரியல. கேட்டால் பல இது சொல்கிறாங்க, அது அப்படி அப்படின்னு. எனக்கு அதுவே கிட்டத்தட்ட ஓகே, இதுக்கப்புறம் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நான் முடிவு பண்ணதே அங்கே தான். அதனால் இப்போ இவர் வந்துட்டு ஒரு சாவி எடுத்து திறந்து வச்சுட்டாரு. எனக்கு இந்த 2 நாளில் கிளாஸு சொல்லி கொடுத்துட்டாங்க, அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு நல்ல ஃப்யூச்சர் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நீங்கள் இன்னும் பல பேருக்கு இந்த கோர்ஸை வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் ஸ்டைல்லே சொல்லிக் கொடுங்க. உங்கள் ஸ்டைல் என்னன்றது அது மென்டர்ஷிப் அட்டன் பண்ணால் தான் புரியும் எல்லாருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த மென்டர்ஷிப்பில் என்ன பியூட்டி அப்படின்னா, நீங்கள் 1-to-1 சொல்லிக் கொடுக்குறது தான் இதோட பியூட்டியே. நான் கூட நினச்சேன் எல்லாருமே காசு வாங்குவாங்க, 1 hour 2 hour கிளாஸுன்னுவாங்க. சில பேர் 1 வாரம் எடுப்பாங்க, சில பேர் 1 மாதம் கூட எடுப்பாங்க. ஆனால் நம்ம ஃபைனல் ரிசல்ட்டுன்னு பார்த்தா சந்தேகம்னா அந்த டவுட்டுன்னு அதுக்கு திருப்பி ஜூம் மீட்டிங் போடுவாங்க. இப்படியே தான் ஓடிடும் அது. அதுக்கப்புறம் உங்களுக்கும் வேலை காரணமாக ஒரு வெறுப்பு வந்துடும் அது. ஆனால் நீங்கள் வந்துட்டு எக்ஸலண்ட் ப்ரோ. இந்த காலையில் ஆரம்பித்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனால் சலிக்காமல் எப்படி தான் இப்படி நீங்கள் சொல்லி தரீங்களோன்னு எனக்கு புரியல. இதுக்கெலாம் ஒரு பெரிய மனசு வேணும் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த மனசு வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்குது. எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. கண்டிப்பாக ஃபண்டட் அக்கௌண்ட்டு பாஸ் பண்ணுவேன். பாஸ் பண்ணுறதை விட நானும் ஃப்யூச்சரில் நல்லா சம்பாதிப்பேன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. மறுபடியும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. ரொம்பவுமே புகழ்ந்துட்டீங்க. நான் சின்ன ரிவ்யூ தான் கேட்டேன், நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இது நான் எடிட்டே பண்ணலை, ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் நான் எதுவுமே டீட்டிங் எதுவுமே பண்ண கிடையாது. நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் வாங்குறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க.
நிறைய பேர் கற்றுக்கிறதுல எது மோஸ்ட் எஃபெக்டிவ் வே, கம்மி வேலை செஞ்சு நல்லா சூப்பராக சம்பாதிக்கணுங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு தான் யூடியூப் இருக்கே, இன்டர்நெட் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து ரியாலிட்டி வந்து அது கிடையாது. நான் இன்டர்நெட் 20 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறவன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா அந்த விஷயத்தோட கீவேர்டுன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டால் தான் தெரியும். அந்த கீவேர்டே உங்களுக்கு தெரியாதப்போ உங்கள் கையில் எப்படி அந்த புதையல் கிடைக்கும்? ஓகே, இது சூட்சமம். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும். அந்த கீவேர்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ மார்க்கெட்டை பற்றின வீடியோ யூடியூப்பில் குப்பை மாதிரி இருக்கலாம். எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க, எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அப்புறமேட்டு வந்ததுக்கப்புறம் ஆஹா சரியான விஷயம் சிக்கிடுச்சு அப்படின்ட்டுன்னு ஒரு ஃபுல் ஹாப்பினஸில் இருக்காங்க. மார்க்கெட்டை பற்றின பயமே கிடையாது நம்மக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. ஓகே, ஏன்னா அப்படி இருக்கும் நம்ம கோர்ஸில். ஈச் அண்ட் எவ்ரி மூவ் ஆஃப் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்குங்க. ஆல் த பெஸ்ட். பாய்.